அந்த கடவுள் அனுகிரகம் அந்த குழந்தைக்கு இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அந்த குழந்தை அப்பா அம்மா, மாதா பிதா, அதுக்கப்புறம்தான் குரு இல்லையா? அந்த அப்பா அம்மா முயற்சியினை தான் அந்த குழந்தை இந்த സ്റ്റേജിക്ക് ഒന്ന് ആടുന്നதுக்கு കാരണമായിരിക്കും. അതിന് നല്ലൊരു ഗുരുവെ കിടച്ചിരിക്കുക, യാഴിനി. ഞങ്ങളെല്ലാം കലാക്ഷേത്രത്തിൽ പഠിച്ചത്. കലാക്ഷേത്ര പറ്റി കേൾവിപ്പെട്ടിരിക്കില്ല. വലിയ ഒരു ആൽമരം, വടവൃക്ഷം. அது ருக்மிணி தேவி ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து 100 கணக்கான ஆர்டிஸ்ட் வெளியே வந்திருக்கு. இங்கே பாட்டு பாடிய அது கலாக்ஷேத்ரா. அதில் நமக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இனிப்போ டான்ஸை பற்றி பேசினா ஒரு டான்ஸருக்கு அதாவது ஒரு பாத்திரம் சொல்லும். ஒரு பாத்திரத்துக்கு எந்த குணங்கள் வேணுமோ அந்த குணங்கள் அந்த குழந்தைக்கு இருக்குது. அது கடவுளாக கொடுத்தது அனுகிரகம். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். സ്റ്റേജിൽ ஆடும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வேண்ட அப்பீரன்ஸு. இந்த என்ன இருந்தாலும் சரி, என்ன ஆடினாலும் சரி, உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சப்போர்ட்டு நம்ம உட்காந்து அவருக்கு என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைக்கு மேல் கச்சேரி பண்ணதுக்குள்ள அந்த வழி நம்ம பண்ணி கொடுக்கணும். அதானே എൻ്റെ മനസ്സുക്കുള്ള ഒരു சின்ன ரிக்வெஸ்ட்டு. அப்ரிசியேஷன் பண்ணதுக்குள்ள மனசு நமக்கு வேணும். நீங்கள் இங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்கு இல்லையா, அத்தனை பேருக்கும் டான்ஸு தெரியும் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் டான்ஸு தெரியும். டான்ஸு தெரியாத யாரும் கிடையாது. பிறந்த குழந்தை அதாவது பால்யம், நம்மள ശൈശവം, ബാല്യം, கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் ശൈശവம் எடுத்துக்கோங்க, அம்மா சப்போர்ட்டு போதும். ബാല്യത്തിൽ அப்பா அம்மா சப்போர்ட்டு போதும். கௌமாரத்தில் குருவிൻ്റെ சப்போர்ட் வேணும். அதுக்கப்புறம் யௌவனத்தில் அவன் சொந்தமாக எங்கேருந்து குரு அந்த வழி காமிச்சிருக்கோ அந்த வழியை போய் லைஃப் லீடு பண்ணி கத்தி என் மாதிரி வார்த்தக்கியத்தில் வந்து உட்காந்துடுவேன். அப்போ யாரும் ஹெல்ப் பண்ணாது. யார் அங்கே நமக்கு இருக்கிற ஆத்மா ஒரு பரமாத்மாவிட்ட அங்கே போய் சேரணும். அதுக்குள்ளே முயற்சி பண்ணணும். அதுக்கு மூல்யமாக பண்ண வேண்டிய சமாச்சாரம். நான் இப்போ சொன்னல எல்லாருக்கும் டான்ஸு தெரியும். டான்ஸு தெரியாது அந்த குழந்தை பாருங்க, பாட்டு வச்சுங்க, அதுக்கும் ஆடும் இல்லையா? டான்ஸுன்னு வச்சா என்ன தெரியுங்களா? டான்ஸுன்னு வச்சா தாளத்துக்கு தகுந்தபடி கரச்சரணங்களை சலிப்பிச்சா டான்ஸ் ஆகிடுது. பரதநாட்டியம் கிடையாதுங்கோ, அது ரொம்ப பெரிய சமுத்திரம். அதுக்குள்ளே போகணுன்னு வச்சுங்கோ, கரையேறி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். குதிச்சா இந்த கரையின்னு அந்த கரையை போய் சேர்றதுக்கு ஒரு லைஃபு பத்தாது நமக்கு படிக்கிறதுக்கு. இப்போ அந்த குழந்தை நான் பார்த்தேன், அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேண்ட 10 குணங்கள் இருக்குது. 10 குவாலிட்டிஸ் ஆஃப் எ டான்ஸர் நமக்கு படிக்க வேண்டியது சமாச்சாரம். ஜபஸ்திரத்துவம், ரேகாஜ, பிரமரி, திருஷ்டி, அஸ்ரமகா, மேதாஸ்ரத்தா, வஜோகீதம், பாத்திரப்பிராண, தசஸ்மிருதான்னு. அதில் என்ன சொல்கிற? ரேகா, பியூட்டி அந்த குழந்தைக்கு இருக்கு இல்லையா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனால், யாழினி சார் டைம் ஆச்சுன்னு சொல்லு இந்த பக்கத்துலேருந்து. அவன்ட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை இல்லையா? என்ன குழந்த மாதிரி எங்கிட்ட வளர்ந்துருக்கு கலாட்சேத்திரம் இல்லை.